சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் இந்த ஒரு கிழமையில் தான் பிறக்கும். அது என்ன கிழமை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைகள் தெய்வ ஆற்றல், ஒரு சில தெய்வத்தின் அனுகிரகம் பெற்று தான் குழந்தைங்க பிறக்கும். அந்த குழந்தைங்கள நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைகள் வளர வளர கண்டிப்பாக அவங்க குடும்பமும் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். அதுலேயும் ஒரு சில குழந்தைகள் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தாங்க குடும்பமே நல்லா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி இருக்கும். இப்படி உங்கள் குடும்பத்தில் நீங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அடுத்து பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், இனி அடுத்து பிறக்க போகிற குழந்தைகளாக இருக்கட்டும், குல தெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் தான் பிறக்கும். வருடத்தில் உள்ள 365 நாட்களுமே ரொம்பவே சிறப்பான நாட்களில் தான். அதுலேயும் குறிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்ற குழந்தைகள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற சிறப்பு சக்தி வாய்ந்த நாட்களில் பிறப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அமாவாசையில் பிறந்தால் குழந்தைங்க ஆகாது, இதெல்லாம் வீட்டுக்கு ஆகாது, அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி ரெண்டுமே குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்த நாட்கள், ரொம்பவே சக்தி வாய்ந்த நாட்கள். இந்த நாட்களில் குழந்தைகள் பிறப்பது கண்டிப்பாக அவங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் அவங்க எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் பிறந்தோன்னே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக, உங்களுக்கு ஒரு பெண் குலதெய்வம் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் உங்கள் குலதெய்வ கோவிலில் எந்த நாள் ரொம்பவே விசேஷமாக இருக்குமோ, இப்போ சொல்ல போனால் சித்ரா பௌர்ணமி, ஒரு சிலருக்கு வைகாசி விசாக நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைங்க பிறக்கிறது, இது அனைத்துமே உங்களுக்கு அந்த பெண் தெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தின் நெற்றியை பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் நெற்றியில் பட்டை இருந்தால், பட்டை சிவனின் அம்சமான குலதெய்வம் தான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது சிவபெருமானுக்கே உகந்த மாத சிவராத்திரி நாட்களில் குழந்தைகள் பிறப்பது, பிரதோஷ நாட்களில் குழந்தைகள் பிறப்பது, அது மட்டும் இல்லை திங்கட்கிழமையில் குழந்தைகள் பிறப்பது, உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்த குழந்தைகள் பிறந்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில குலதெய்வங்களின் நெற்றியை பார்த்திங்கன்னா நாமம் இருக்கும். நாமம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெருமாளின் அம்சம் நிறைந்த குலதெய்வம் உங்களுக்கு இருக்கின்றது. ஏகாதசி, சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதங்களில் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்திற்கு வருடாந்திர பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த வருடாந்திர பூஜை ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சித்திரை விசாகம், பங்குனி உத்திரம், மாசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் விசேஷமான காலங்களாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் குலதெய்வத்தின் விசேஷமான காலங்களில் அந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக அந்த குழந்தைக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாது, நாங்கள் முருக பெருமானை தான் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம், எங்களுக்கு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முருகனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சஷ்டி நாட்களில், விசாகம் நட்சத்திரம், இது போன்ற முருகனின் அருள் பெற்ற நாட்களில் உங்களுக்கு குழந்தை பிறங்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா பெருமாளின் அனுகிரகம் இருக்கின்றது. இது போன்ற ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தெய்வத்தோட தொடர்புடையது. அந்த தெய்வத்திற்கு கட்டாயம் தெரியும், இந்த குடும்பத்திற்கு நம்மளோட பரிபூர்ண அருளோட ஒரு குழந்தை அனுப்புனா அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பமும் மேன்மையடையும், 16 செல்வங்களும் அந்த வீட்டில் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் முன்னாடியே முடிவு பண்ணி தான் இது போன்ற சக்தி வாய்ந்த நாட்களில் உங்கள் குழந்தையை பிறக்க வைக்கின்றது. பொதுவாக குழந்தை பேர் நம்ம கையில் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. குழந்தை எந்த நேரத்தில் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவது. இப்போ பலருமே சொல்லலாம், இல்லைங்க ஆப்ரேஷன் தான் முன்னாடியே தேதியெல்லாம் நம்ம தானே பார்த்து சொல்கிறது, அதுவும் குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த டாக்டரே சொல்லுவாங்க, இல்லை குழந்தை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சொல்லுவாங்க. அதற்கு பிறகு தான் நம்மளால் நேரம் பார்க்க முடியும். அந்த குறிப்பிட்ட நாளையும் நம்மால் முடிவு செய்ய முடியாது, அந்த கடவுள் தான் முடிவு செய்வாங்க.
இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைகள் எந்த கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.